எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நான் டாக்டர் ஆர் கௌதம். இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் டாக்டர் நாங்க. பிஎன்ஒஎஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் எங்களோட படிப்பு. இந்தியன் மெடிசன்ல வரக்கூடிய ஆயுஷ்ல வரக்கூடிய டிகிரி தான் நம்மளோட டிகிரி. நம்ம இந்த யூரின் தெரப்பி ஏன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு டாபிக் யூரின் தெரப்பி ஏன் ரொம்ப முக்கியம், ஏன் இந்த இதுல ஸ்பெசிபிக்கா யூரின் தெரப்பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூரின் தெரப்பி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, தெரப்பெட்டிக் ஓரியன்டாகவும் சரி, வாட்டருக்கு அப்புறம் எல்லா மக்களால பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மெடிசினல் நம்ம பாடியில இருக்கு அப்படின்னா யூரின் தான். நம்ம உடம்பு பார்த்தோம் அப்படின்னா 78% தண்ணினால ஆக்கப்பட்டது. நம்ம உடம்புல வாட்டர் தான் 78% நம்ம உடம்புல இருக்கு. மித்த மித்த சாலிட் பார்ட்டிகல்ஸா இருக்கட்டும், ஆர்கன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் ஒரு 20-28% தான். அப்படிப்பட்ட நம்மளோட உடம்புல பாத்தீங்க அப்படின்னா, இந்த உடம்புல இருந்து 4 விதங்கள் கழிவு வெளியேறுது. மோஷன், யூரின், ஸ்வெட்டிங், அதாவது வேர்வை, 4வது பார்த்தோம்னா பிரீத்திங். இந்த 4 ப்ராசஸ் மூலியமா தான் உடம்புல கழிவு வெளியேறுது. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, கழிவு தேக்கமே நோய், கழிவு நீக்கமே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கழிவு தேக்கங்கள் எந்த அளவுக்கு அதிகமாயிட்டே போதோ, உடம்புல அசுத்தங்கள் அதிகமாயிட்டே போகும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே இருக்கோமோ, பாடியில எந்த ஒரு டாக்ஸின் அக்யூமுலேட் ஆகவே ஆகாது. அப்படி இருக்கிறப்ப இந்த 4 கழிவுகள்ல ஒரு விஷயத்த நாங்க கழிவு இல்லைன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, யூரினை எப்ப நீங்க நல்ல விஷயங்கள், அதாவது உடம்புக்கு கொடுக்க வேண்டியது ஹெல்தியான ஃபுட்டா கொடுக்குறீங்களோ, அப்ப உடம்புல இருந்து வெளியேறி வரக்கூடிய யூரின் கழிவா வெளியேறாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, பாடியில நம்ம சாப்பிட்ற உணவு ஃபர்ஸ்ட் எச்சில்ல இதாகும், மசியும். எச்சி தான் ஃபர்ஸ்ட் டைஜஷன். சலைவரி அமிலேஸ்ன்ற என்சைம் மூலியமா, அந்த எச்சில் மூலியமா டைஜஷன் நடந்து 2வது ப்ராசஸ் டைஜஷன் வயிற்றுல நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் மாவா 3வது ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் சிறுகுடல்ல நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் உடம்பு பிரிச்சு தேவையானது எல்லாமே பாடியில லிவர்ல போய் மெட்டபாலிசம் ஆகி அந்தந்த உறுப்புகளுக்கு என்னென்ன தேவையோ அது அப்படியே டிவைட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி போகும். தேவையில்லாத நீர்ச்சத்து என்ன பண்ணும்னா, கிட்னி நீர் எல்லாமே பிரிச்சு எடுக்கும். இதுல இந்த நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே பிரிச்சு எடுத்து போகும்போது தேவையில்லாத கழிவாதான் போகுது அப்படின்றாங்க. ஆனா நீங்க உடம்புல பாத்தீங்க அப்படின்னா, உடம்புல கார்போஹைட்ரேட்ன்றது நம்மளுக்கு தேவை. ஒரு நாளைக்கு ஒரு 30% பாடிக்கு கார்போஹைட்ரேட் தேவை. புரோட்டீன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 70 kg இருக்கீங்க அப்படின்னா 7 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின்ஸ், ஒவ்வொரு விட்டமினும் இவ்வளவு தேவைப்பாடு இருக்கு. மினரல்ஸ், கால்சியம் ஒரு நாளைக்கு 10 மில்லிகிராம் தேவை. கால்சியம், பொட்டாசியம், சோடியம், குளோரைட், இது எல்லாத்துக்குமே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்குன்னு இத்தனை கிராம் தேவை, இத்தனை மில்லிகிராம் தேவை ஒரு நாளைக்கான தேவைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட உடம்புல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளால அப்படி பிரிச்சு கொடுக்கவே முடியாது. நம்மளோட தேவைப்பாடை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம், அதாவது சீரான உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு அதோட தேவைகளை அதுவே பிரிச்சு எடுத்துக்கும். என்னோட தேவை ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட தேவை ஒரு மாதிரி இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, ஒரு கிளைமேட்டிக் ஃபேக்டர் பேஸ் பண்ணி இருக்கும். உங்களோட வேலை, நீங்க என்ன மாதிரி வேலை செய்றீங்களோ அந்த வேலையை பொறுத்து மாறும். அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய சூழல் பொறுத்து மாறும். இப்படி இருக்கிறப்ப நம்மளால அதை பிரிச்சு கொடுக்க முடியாது. அப்ப நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகளை சரியா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த உணவுகள் எல்லாமே சீரா பிரிச்செடுக்கப்பட்டு தேவையில்லாத கழிவு மோஷன் ஆகும். இது கிட்னி மூலியமா யூரினாவும் வெளியேறும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் ஹிந்துஸோட புக்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா அமரோலி தெரப்பின்னு போட்டிருப்பாங்க. லார்ட் சிவாவோடது. இந்த இது பாத்தீங்க, இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூரின் தெரப்பி சிவாம்பு அப்படின்னு நீங்க நெட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த டெக்ஸ்ட்டை எடுக்க முடியும். இந்த டெக்ஸ்ட் பேரே சிவாம்பு தான். சிவாம்புனா என்ன அப்படின்னா ஆட்டோ யூரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ யூரின்னா ஏன் சிவாம்புன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, வாட்டர் ஆஃப் சிவான்னு சொல்லுவாங்க. என்னன்னா வாட்டர் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 5000 வருஷத்துக்கான ஓல்டு டாக்குமெண்ட். இந்த 5000 வருஷத்துக்கான ஓல்டு டாக்குமெண்ட்ல ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப சிம்பிளா நீட்டா கொடுத்துருப்பாங்க. என்ன என்ன அப்படின்னா,
நீங்க குடிக்கிற யூரின் வந்து தண்ணிக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய மெடிசன். ட்ரிங்க் தேர் ஓன் சிஸ்டர்னே அப்படின்னு. அந்த ட்ரிங்க் தேர் ஓன் சிஸ்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நான் காட்டுறேன் பாருங்க ஒரு நிமிஷம். ம் இந்த ட்ரிங்க் தேர் ஓன் சிஸ்டர்னே அப்படின்னா அமரோலி தெரப்பில தந்திர யோகான்னு சொல்லுவாங்க. இந்த தந்திர யோகால என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, நீங்க குடிக்கக்கூடிய யூரின் வந்து மில்கோட ரொம்ப நல்லது அப்படின்னு போட்டிருப்பாங்க. 2வது, உங்க பாடியில தண்ணியா நீங்க எந்த அளவுக்கு அதிகமா குடுக்குறீங்களோ, அதே மாரியே வெளியே வர நீர் வந்து இந்த யூரின் மட்டும் தான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு யூரினை எடுத்து ஒரு மெஷர்மென்ட்ல வந்து சயின்டிஸ்ட் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அவங்க மெஷர் பண்ணதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த யூரின்ல வந்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இப்படி எல்லா விதமான புரதச்சத்துக்கள், எல்லா சத்துக்களுமே அந்த யூரின்ல இருக்கிறத வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதை அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க சொன்ன ரிசர்ச் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரிசர்ச் ஆக்சுவலா இந்த ரிசர்ச்சை பண்ணவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர். எப்ப பண்ணியிருக்காருன்னா 1984 வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா யூரின் வந்து பிரெக்னன்சி டயத்திலையும் பிரஸ்ட் ஃபீடிங் சமயத்திலையும் எந்த பிரச்சனையா இருந்தாலுமே நீங்க யூரின் குடிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவர் கிறிஸ்டோபர் பண்ணதுதான் இந்த இது நான் வந்து சாருக்கு ஷேர் பண்றேன். அவங்க வந்து இந்த இந்த இதை வந்து இந்த ரிசர்ச் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதோட எஸ் சார். மெயின் முக்கிய சார் சார் நீங்க எனக்கு அனுப்புங்க சார். நான் குரூப்ல போடுறேன் சார். எஸ் சார்கிட்ட சார். பெர்மிஷன் வாங்கிட்டு நிச்சயமா ஷூரா போடுறேன் சார். வெரி குட் எஸ் சார். இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம குழந்தை பிரெக்னன்சி டயத்துல இருக்கும்போது குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு பாத்தீங்களா, அது வேற எந்த நீருமே கிடையாது. அந்த குழந்தையோட யூரின் தான். அதுவே அந்த யூரின்ல தான் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூரின்லயே தான் இருந்திருப்போம். நம்ம ஆக்சுவலா சொல்ல போனோம்னா அதை எடுத்து எடுத்து தான் நம்ம உடம்பு வந்து உருவாகவே செஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம எடுக்கக்கூடிய யூரின் வந்து எந்த விதத்திலையுமே வந்து கெட்டதா மாறாது. ஆனா ஒரு விதத்துல வந்து கெட்டதா மாறும். எப்ப அப்படின்னா எப்ப அசிடிக் ஃபுட் அதிகமா எடுக்கிறீங்க, வறுத்து எடுக்கிறது, கருப்பான ஃபுட் அதிகமா எடுக்கிறது, லேட் நைட் ஃபுட் எடுக்கிறது, மீட்ஸ் அதாவது நான்வெஜ் ஃபுட் அதிகமா எடுக்கிறது, இதெல்லாம் எடுக்கும்போது பாடி வந்து அசுத்தங்கள் அதாவது அசிடிக் நேச்சர்ல அதிகமா மாறும் பிஹெச் வேல்யூ. இந்த அசிடிக் நேச்சர்ல மாறும்போது என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய பிஹெச் வேல்யூ டோட்டலா மாறி பிளட் வந்து இம்பியூர் ஆகும். இந்த பிளட் இம்பியூர் ஆகும்போது என்ன ஆகும்னா பிளட்ல இருக்கக்கூடிய பஸ்ஸல் வந்து என்ன ஆகும்னா கிருமி தன்மைக்கு அதிகமா ஆளாக்கப்படும். எப்ப இந்த பிளட்ல இருக்க பசல் கிருமி தன்மைக்கு ஆளாக்கப்படுதோ அப்ப நீங்க போற யூரின் வந்து நுரையா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேல் பேல் கலர்ல இல்லாம எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க யூரின் வந்து எடுக்க கூடாது. அப்ப எந்த அளவுக்கு வந்து பிளட்டை வந்து நீங்க வந்து டைல்யூட் பண்ணணும், கிருமி வெளியேறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். பானை தண்ணி நிறைய குடிக்கணும். நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் 100 to 150 ml தண்ணி குடிக்கணும். பானை தண்ணி நிறைய குடிக்கணும் 2. 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆஹ் ஜீரா வாட்டர். அந்த ஜீரா வாட்டரை வந்து நிறைய குடிக்கணும். 4வது குளிர் பிரதேசத்துல இல்ல அப்படின்னா வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தய வாட்டரை நிறைய வெந்தய வாட்டர் குடிக்கலாம். ஏன் இந்த 4 வாட்டர் நான் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா இதுக்கு டையூரிட்டிக் கெப்பாசிட்டி வந்து நிறைய இருக்கு. இன்ஃபெக்ஷனை எலிமினேட் பண்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி நிறைய இருக்கு. இப்போ இந்த யூரினை வந்து நீங்க மார்னிங் நீங்க ரெகுலரா எடுத்தீங்க, எந்த டைம்ல சார் எடுக்கலாம்? மார்னிங்னு சொல்றீங்க, எந்த டைம்ல சார் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைம். பிரம்ம முகூர்த்த டயத்துல நீங்க இந்த யூரின் எடுக்கணும். அப்ப பிரம்ம முகூர்த்த டைம்ங்கும் போது மார்னிங் 3:30 இருந்து 6 o'clock. எக்ஸாக்ட் டைம்னா 3:30 இருந்து 5:30. அதாவது வெளிச்சம் வரதுக்கு முன்னாடி, வெளிச்சம் வரக்கூடாது. டைமிங் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த டைம் மாறும். வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி நீங்க கல்ல தூங்கி எந்திரிச்சோட்டியுமே கண்ணை முழிச்சோட்டியுமே உங்களுக்கு யூரின் அவுட்புட் கண்டிப்பா வரும். அப்படி வந்தோட்டியுமே நீங்க ஒரு என்ன பாத்திரம் வச்சுக்கணும்னா ஒண்ணு மண்ணில் செஞ்சக்கூடிய டம்ளர் வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கிளாஸ் டம்ளர் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா சில்வர் கூட வச்சுக்கலாம். ஏன் கிளாஸை வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா நீங்க
ஃபர்ஸ்ட் போற யூரின் 2-3 டிராப்பே விட்டுறணும். லாஸ்ட் வர யூரினோட டிராப்பே விட்டுட்டு நடுவில் வரக்கூடிய யூரினை மட்டும் எடுத்து கிளாஸ்னா அப்படியே நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க பார்க்கும்போது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாஸ்ல வந்து அந்த யூரினோட கலர் வந்து உங்களுக்கு ஈஸியா விசிபிள் ஆகும். ரெண்டாவது, யூரின்ல ஏதாவது சின்ன சின்ன கழிவுகள், அதாவது ஒரு உதிரி உதிரியா டஸ்ட் இருந்தாலும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூரினை இன்டர்னலா எடுக்காம எக்ஸ்டர்னலா பயன்படுத்திக்கலாம். அப்ப அதுக்கு அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும்னா, மதியான உணவையும் நைட்டு உணவையும் பல உணவா வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா காய்கறியை வேக வச்சு பாயில்டு வெஜிடபிளா வச்சு நீங்க இந்த யூரினை வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. பல உணவுகளாகவும் வேக வச்ச காய்கறி, அதாவது வேக வச்ச காய்கறினா பொரியலோ அவியலோ சொல்லல, தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு தென் இஞ்சி பூண்டு மிளகு மஞ்சள் ஜீரகம் இது 5 போட்டு நீங்க பாயில் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸை டைரக்டா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்போ தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா அடுத்த நாள் யூரின் கண்டிப்பா எந்த ஒரு டஸ்டி ஃபார்ம் இல்லாம அது கண்டிப்பா வரும். எந்த ஒரு டஸ்டி ஃபார்மும் இல்லாம அந்த யூரின் வருதுங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த யூரினை வந்து நீங்க இன்டேக்ல வந்து டைரக்டா எடுக்கலாம். இப்ப அந்த யூரினை நீங்க இன்டேக்ல எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பவும் அது சலைவரி அமிலேஸ்ல படும். அதுக்கப்புறம் வயிற்றுக்கு போகும். திரும்பவும் அது ஒன் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷனை திரும்பவும் அந்த ப்ராசஸ்ல வரும். இதே ஃபார்ம் ஆஃப் டைஜஷன் தான் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது என்ன நடக்குதோ அதை தான் திரும்பவும் நடக்கும். அதை தான் திரும்ப அதை உடம்பு பண்ணிட்டு அந்த யூரின்ல இருக்கக்கூடிய அனைத்து நல்லதையுமே பாடி திரும்ப எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த உடம்பு திரும்ப எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, எல்லா ப்ராசஸ் ஆஃப் டைஜஷனும் நடக்கும். இப்போ இந்த யூரினை நீங்க குடிக்கும்போது திரும்பவும் அந்த டைஜஷன் நடக்குது இல்ல, அப்ப நான் சொன்னேன்ல சில சத்துக்கள் இருக்கு அப்படின்னு. அததான் சிவாமு சாஸ்திரான்னு நட்டாலியா பெரேரா அவங்க வந்து நெக்ஸஸ் மேகசின்ல வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவேக்கனிங் த ஹீலர் வித்தின் சிவாமு சாஸ்திரா, இதுதான் அதோட கைடு. இந்த கைட்ல வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூரினோட ஃபில்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்க, என்னென்னலாம் யூரின்ல இருக்குன்றத பாருங்க. இப்போ இது அனைத்துமே வந்து யூரின்ல இருக்கும். உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே பை ப்ராடக்ட், யூரின்ல இருக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ். மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா 200 பயோகெமிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து யூரின்ல இருக்கு. இந்த அஸ்கார்பிக் ஆசிட், அலனைன், அமினோ ஆசிட், பைகார்பனேட், பயோட்டின் இது எல்லாமே நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் காம்பனன்ட்ஸ். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா யூரியா, விட்டமின் B12, ஜிங்க் இது எல்லாமே. ஜிங்கே நம்ம இப்ப டேப்லெட்டா எடுத்துக்கிட்டு இருந்தோம் கொரோனா டயத்துல. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கோவிட் டயத்துல ஜிங்க் டேப்லெட்னே நம்மளே கேட்டு மெடிக்கல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஓல்டேஜ் இருக்கிறவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா விட்டமின் B12 டேப்லெட்டாவே தனிப்பட்ட முறையில வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுவுமே இந்த யூரின்ல இருக்கு. சார் ஒரு சின்ன டவுட் சார். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நான் சாப்பிட்டேன் கொரோனா டைம்ல ஜிங்கோவிட் மாத்திரைலாம் ரெகுலரா சாப்பிட்டேன். விட்டமின் B12 வேற, ஜிங்கோவிட் வேற இல்ல சார்? ஆமா சார், விட்டமின் B12 வேற, ஜிங்க் வேற. விட்டமின் B12 வந்து போன்ல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து அப்சார்ப் பண்ற கெப்பாசிட்டியை கொடுக்கறது. ஜிங்க் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் பிளட்ல வந்து இன்ஃபெக்ஷன் வந்து உடனே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல எடுக்கக்கூடியது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து மெயினா அது ரெண்டையுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. மித்தபடி பாத்தீங்கன்னா நம்ம பாடி கெமிக்கலை வந்து அப்சார்ப் பண்ற தன்மை வந்து ரொம்ப கம்மி. அன்டில் ஆர் அன்லெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க் வந்து உணவுல இருந்தே கிடைக்கும். விட்டமின் B12 வந்து ப்ராப்பரா சன்லைட்ல இருந்தீங்கன்னா விட்டமின் டியோட அப்சார்ப்ஷன் அதிகமாகும். விட்டமின் டியோட அப்சார்ப்ஷன் அதிகமானுச்சுன்னா விட்டமின் B12 ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில வந்து அப்சார்ப் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுல. ஆனா எப்ப வந்து நம்ம வந்து நேச்சுரலான ஃபுட் எடுத்து பாடியில இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸை வந்து சரியா வந்து அப்சார்ப் பண்ண வைக்காம மெடிசனுக்கு வந்து அடாப்ட் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெடிசன் எடுத்தாதான் இந்த என்சைமே வரும், இந்த மெடிசன் எடுத்தாதான் இந்த ஹார்மோனே நம்ம பாடியில சுரக்குன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா பாடி நேச்சுரலா சுரக்க வேண்டிய கெமிக்கலையும் ஹார்மோனையும் சுரக்காது. அது என்ன பண்ணும்னா நீங்க போடுற டேப்லெட்டுக்கு டிபெண்ட் ஆகி திரும்ப திரும்ப அந்த டேப்லெட்டோட தேவைப்பாடையே பார்த்து காத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன் அப்படின்னா அலட்டோனின், இந்த DHEA என்சைமு, நிறைய செக்ஸ் ஹார்மோன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம போடக்கூடிய டேப்லெட்ல வந்து திரும்ப திரும்ப சப்ரஸ் ஆகி அதாவது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா உயிர் சக்தின்னு சொல்லுவோம். உயிரணுக்கள், நம்ம உடம்புக்கு தேவையான கெமிக்கல்ஸ் இது எல்லாமே.
நம்ம போடுற பேராசிட்டமல்னாலேயே இது எல்லாமே அழிக்கப்படும். இது எல்லாமே அழிக்கப்படுதுன்றதோட மந்தமாக்கப்படும். ஒருத்தவங்க வந்து நீ லேசியா இருக்க, ஒன்னத்துக்கு லாய்க்கல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன ஆவாங்க, ஆமா நம்ம நிஜமாலுமே ஒன்னத்துக்கு ஆகாதவங்களாட்டுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம எப்படி கொண்டு வரோமோ, அதே மாதிரி இந்த மெடிசனை போட்டு 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 உடம்புக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இல்ல உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம மந்தமாக்கிக்கிட்டே இருக்கோம். இப்படி மந்தமாக்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா பாடி வந்து ஓகே இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அந்த கெமிக்கலுக்கு நார்மலான இம்யூனிட்டியை விட்டுட்டு அந்த கெமிக்கலுக்கு வந்து ஃபுல்லா வந்து சப்ரஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதனால நம்ம இந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போதும் நம்ம யூரினை இன்டேக்ல எடுக்கக்கூடாது. நம்ம யூரின்ல இன்டேக்ல எப்பெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா, நான்வெஜ் ஃபுட் எடுக்கும்போது எடுக்கக்கூடாது, ஃப்ரைடு ஃபுட் எடுக்கும்போது எடுக்கக்கூடாது, நிறைய டேப்லெட்ஸ் போடும்போது நம்ம யூரினை வந்து இன்டேக்ல எடுக்கக்கூடாது. மித்தபடி காலையில தூங்கி எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த டயத்துல வரக்கூடிய யூரினை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். சில பேர் ஒரு டிசீஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் பேஷண்டா இருக்கட்டும், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்டா இருக்கட்டும், பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே நீங்க யூரினை வந்து என்னென்ன ஃபார்ம்ல எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ யூரினை வந்து லைக் வந்து என்ன ஃபார்ம்ல எடுக்கலாம் அப்படின்னா, மொத்தம் 2 விதத்துல எடுக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃபாஸ்டிங், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் ஃபாஸ்டிங். இந்த 3 முறையில் எடுக்கலாம். ட்ரை ஃபாஸ்டிங்ல எடுக்கும்போது யூரின் அவுட்புட் கம்மியா வரும். பட் அது ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்கானது. லைக் வந்து ஆப்பிள்ல இருந்து எப்படி ஆப்பிள் சிடர் வினிகர்னு ஒன்று வந்துச்சு, ஆப்பிள் இருக்கிறதுக்கு என்ஜைமை ஸ்பெசிஃபிக்கா எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் இந்த ட்ரை ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது பாடியில இருக்க எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து வெளியே வரதா அந்த யூரின். ட்ரை ஃபாஸ்டிங்கும் போது எச்சு கூட முழுங்க கூடாது. நம்ம முஸ்லீம் நோம்பு சமயத்துல சொல்லுவோம்ல, அவங்க இருப்பாங்கல்ல ட்ரையா எதையுமே சாப்பிடாம எப்பயுமே யூரின் போவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி. ஸோ ட்ரையா இருந்து எடுக்கக்கூடிய யூரின் எடுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங். வெறும் தண்ணி மட்டும் நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 லிட்டர் தண்ணி நாச்சு குடிச்சிடணும். குடிச்சிட்டு அப்போ போற வர யூரின் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நீங்க இன்டேக்ல குடிச்சிட்டே இருக்கணும். ஏன் சார் அந்த யூரினை குடிக்கிறீங்க, அது பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய யூரினை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் டம்ளர்ல. அதே தண்ணியை குடிச்சு குடிச்சு வர யூரின் எல்லாத்தையுமே பாதி யூரினை குடிச்சிட்டு பாதி யூரின் அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங் என் பண்ற டே அன்னைக்கு எடுக்கிற யூரினுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த யூரினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்க அந்த வாட்டர் ஃபாஸ்டிங் முடிக்கும் போது பிடிக்கிறீங்களா அந்த யூரினை, அதையும் தண்ணியையும் பக்கத்துல வச்சீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க. அதாவது எது யூரின் எது தண்ணி அப்படின்றதே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால வந்து நீங்க அந்த மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்து யூரின் எடுக்கலாம். ஜூஸ் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது, அதாவது வாட்டர் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணணும். வாட்டர் ஃபாஸ்டிங்ல இருந்து நீங்க வந்து உடனே போய் சாப்பாடு சாப்பிடணும். அப்போ ஜூஸ் ஃபாஸ்டிங். இப்போ ஜூஸ் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது யூரின் எடுக்கலாம். இப்போ ஜூஸ் ஃபாஸ்டிங்ல நீங்க எந்த ஜூஸ் வேணாலும் குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீர் பழங்களா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜூஸ் ஃபாஸ்டிங்கை முடிக்கும் போது நார்ச்சத்து அதிகம் உள்ள பழமான கொய்யா, அதுக்கப்புறம் முலாம்பழம், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், இதெல்லாம் எடுத்து நீங்க ஜூஸ் ஃபாஸ்டிங் வந்து முடிக்கலாம். ஜூஸ் ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் காய்கறியை வேக வச்சு சாப்பிடும்போது நீங்க யூரின் தெரப்பி எடுக்கலாம். இதெல்லாம் வந்து டிசீஸ் ஓரியன்டட். ஏன்னா பசி எடுக்காதப்ப உங்களுக்கு அதிகமா தண்ணி தான் தேவைப்பட அதிகமா இருக்கும். அப்ப தண்ணி நிறைய குடிச்சிட்டு நீங்க யூரின் இன்டேக்கை நீங்க எடுக்கலாம். ஆனா இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரான இண்டிவிஜுவல் சார், நாங்க வந்து இப்ப எப்படி சார் எடுக்கிறது, நான் வேலைக்கு போய் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல வரக்கூடிய யூரினை மட்டும் ரெகுலராகவே எடுத்து நீங்க ஹெல்த்தை பார்த்துக்கலாம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தாந்திரிக் யோகா கல்ச்சர்னு இருக்கும். இந்த தாந்திரிக் யோகா கல்ச்சர்ல வந்து யூரினை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ சித்தர்கள் வந்து இன்டேக்ல அவங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு வந்து இந்த யூரினை வந்து இன்டேக்ல வந்து நிறைய எடுத்திருக்காங்க. இவங்க எடுக்கும்போது சித்தர்கள்னால மெடிடேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருந்திருக்கு. அதாவது ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து யூரின் கொடுத்துருக்கு. ரெண்டாவது, அவங்க ஏன் இளமையா இருந்தாங்க அப்படின்னா, இந்த யூரின் குடிச்சதுனால, யூரின் எக்ஸ்டர்னல் அப்ளை பண்றதுனால இளமையா இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா, என்னோட தாத்தா பாட்டிலாம் எனக்கு எங்கேயாவது கை காலில் அடிபட்டுச்சு அப்படின்னா யூரினை புடிச்சு ஊத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எத்தனை பேரோட வீட்டுல இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க என்னன்னு எனக்கு தெரியல. பட் நானு நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங் நிறைய பேரை கேட்கும்போது, கால் கையில எல்லாம் சின்ன குழந்தை அடிபட்டுச்சுன்னா யூரினை பிடிச்சி ஊத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு நல்ல ஹீலர். ஈவன் நிறைய எல்லா விதமான ஸ்கின் டிசீஸுக்கும் வந்து யூரினை வந்து நீங்க வந்து தாராளமா வந்து மிடில் யூரினை எடுத்து நீங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூரினை வந்து ட்ரிங்கிங் இன்டேக்ல எடுக்கிறதுக்கு
2வது ஃபாஸ்டிங் டயத்தில் எடுக்கிறதுக்கு இந்த புக்ல போட்டிருக்காங்க. ஃபாஸ்டிங் டயத்தில் எடுக்கிறதுக்கு. 3வது வந்து பாத்தீங்கன்னா கார்கிள் பண்றதுக்கு, பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு யூரினை வந்து கொப்பளிக்க சொல்லியிருக்காங்க. யூரின்லேயே இனிமா எடுக்க சொல்லியிருக்காங்க, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இனிமாவை. ஸோ பெண்கள் பிரச்சனையா இருக்கக்கூடிய வெஜினல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வெஜினல் டூஷா எடுக்க சொல்லியிருக்காங்க. காது கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஐ டிராப்ஸாவும், காதுல போற நோஸ் ஐ டிராப்ஸ், கண்ணுல போற ஐ டிராப்ஸாவும் காதுக்கு போற டிராப்ஸாவும் யூஸ் பண்ணலான்னு கூட சொல்லியிருக்காங்க. 2வது இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, யூரினை வந்து சிவனோட ஒரு மெடிசன்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, ஸோ ட்ரிங்க் வாட்டர் அவுட் ஆஃப் தேர் ஓன் சிஸ்டம், ப்ராவர்ப் 5:15. இந்த இடத்துல பாருங்க, ட்ரிங்க் தேர் யூரின் அவுட் ஆஃப் தேர் ஓன் சிஸ்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ராவர்ப் 5:5. பைபிள்ல இந்த டெக்ஸ்ட் வந்து பைபிள்ல இருக்கு, பைபிள்லயே இந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கு. சோ அப்ப யூரின்ன்றது வந்து மேல கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமான மெடிசன். எந்த வியாதியா இருந்தாலும் நீங்களே உங்களை சரி பண்ணிக்க கூடிய உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு மேல இருந்து கடவுளே கொடுத்தது, இந்த பிரபஞ்சம் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1967 அக்டோபர் 24. ஸோ மெடிக்கல் ஜேர்னல் ஆஃப் சான் பிரான்சிஸ்கோ யுஎஸ்ஏ, இந்த இதுல பாத்தீங்கன்னா 1967 மெடிக்கல் புக்கு சான் பிரான்சிஸ்கோல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கை. ஸோ இதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் நீங்க வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம யூரின்ல வந்து யூரோகைனேஸ்ன்ற ஒரு என்சைம் வந்து எடுக்கிறாங்க. இந்த யூரோகைனேஸ்ன்ற என்சைம் தான் திரும்பவும் நம்ம சாப்பிடும்போது இன்டேக்ல எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ரிலீவ் பண்ணுது. இந்த யூரோகைனேஸ்ன்ற என்சைமை எடுத்து நீங்க ஹார்ட் பிளாக்குக்கு, ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ல முக்கியமான என்சைம் தான் இந்த யூரோகைனேஸ்ன்ற என்சைம். இந்த யூரின் எல்லாத்தையுமே சேகரிச்சு அதுல இருந்து யூரோகைனேஸ்ன்ற ஒரு என்சைமை எடுத்து ஹார்ட் பிளாக்குக்கு, பிளட் கிளாட்டிங்க்கு ஒரு மெடிசனா இதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா விதமான ஹார்ட் பிளாக்கு, பிளட் கிளாட்டு பிளஸ் நுரையீரல் சம்பந்தமான மாத்திரைங்க கொடுக்கக்கூடிய முக்கியமான மாத்திரைகள்ல இந்த யூரோகைனேஸ்ன்ற என்சைம் இருக்கும். அந்த யூரோகைனேஸ்ன்ற என்சைம் ஹியூமன் யூரின்ல இருந்து எடுக்கக்கூடிய என்சைம்னு இது நான் சொல்லல, இந்த ஆர்டிக்கல்ல இந்த புக்ல பப்ளிஷ் ஆன ஒரு விஷயம். அப்ப ஈவன் சைனா, ஜப்பான்ல கூட இந்த யூரோகைனேஸ்ன்ற என்சைமை எடுத்து அவங்க லங் டிசீஸுக்கு பயன்படுத்திருக்காங்க. அப்ப யுஎஸ்ஏல பயன்படுத்தியிருக்காங்க, ஜப்பான், சைனால பயன்படுத்தியிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல வந்து இவங்க வந்து டியூபர் குளோசிஸுக்கு முதற்கொண்டு, நான் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, டியூபர் குளோசிஸுக்கு முதற்கொண்டு இவங்க வந்து யூரினை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இப்பேற்பட்ட யூரினை வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா ரெகுலரா அட்லீஸ்ட் நைட் ஃபுட்டை வந்து லைட்டான ஃபுட்டா அசைவ உணவு இல்லாம எடுத்து நீங்க யூரின் இன்டேக்ல எடுத்துட்டே இருக்கீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வியாதி வராம பாதுகாத்துக்க முடியும். வியாதி வந்தாலுமே நீங்க இந்த யூரினை வந்து எடுத்து வியாதியோட வீரியத்தை கம்மி பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க. இவருக்கும் நன்றி.